Hi guys, welcome back to my channel. நான் ஊருக்கு போனால் தவறாமல் கொண்டு வர ரெண்டே பொருள் முருங்கைக்கீரையும் பாலும் மட்டும்தான். பால் வந்து 1 லிட்டர் அளவுக்கு வாட்டர் பாட்டிலில் காய வச்சு ஆற வச்சு ஒரு 11 o'clock மேலே வாட்டர் பாட்டிலில் ஊற்றி கொண்டு வருவோம். இங்கே வரத்துக்கு 7 மணி ஆகிடும். அப்படி எடுத்துகிட்டு வந்து பாலில் 2 தடவை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாலாடை தான் இது. இங்கே இருக்கிற பாலில் ஃபேட்டே இல்லைங்க, சுத்தமாக இல்லை. ஸ்பூனில் எடுத்தால் கூட ஸ்பூன்லேயே ஒட்டிக்குது, வரவே மாட்டேங்குது. வச்சாலும் இதுவும் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நெய்யாக காசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைக்கி நெய் தான் காசிருந்தேன். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலாடை ஐஸ் க்யூப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி பவுலில் தண்ணியில் ஊற்றி கையால் எடுத்திங்கன்னா பட்டர் வந்து நல்லாவே வந்துடும். தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து புழிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ குட்டியாக ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டர் ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 minutes நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். நுரைச்சி பொங்கி வர டைமில் 2 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க, முருங்கை ஆட் பண்ணி காசும் போது அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. நானாக செஞ்சேன்னு சொல்லிட்டு நீங்களும் இதே மாதிரி எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.